Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniappan. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாங்க. கார்ன் ரிப்ஸ் ஸ்டார்டர் ரெசிபிங்க. எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னை ஸ்டீம் பண்ணிக்கலாங்க. ஸ்டீம் பண்ணும்போது முழுசாவே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. 8 to 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. 10 minutesக்கு ஸ்டீம் பண்ண கார்ன் வந்து சூப்பரா குக் ஆயிடுச்சுங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா ஸ்வீட் கார்னும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்து ஃபைனாக சாப் பண்ண 4 கார்லிக் சேர்த்துருக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கார்னில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி திட்டாச்சு. இப்போ இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லா கார்னையும் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிட்டாச்சுங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு டர்ன் பண்ணி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. திருப்பி விட்டு எல்லா சைட்ஸும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இன்பிட்வீனில் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் விட்டுக்கோங்க. இல்லை பட்டர் சேர்க்குறதுனா கூட சேர்க்கலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா சைட்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. எடுத்துடலாம் வெளியில். ஃபைனலாக இதில் லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன். மல்லித்தலை தூவி விட்டுக்கிறேங்க. ரொம்ப சூப்பராக ஒரு அருமையான ஸ்டார்டர் ரெடி பண்ணியாச்சுங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்காக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க.